My dear students, this is Classical Math Chapter 5. Exercise 5.2 question number 3 பார்க்க போறோம். Find the equation of hyperbola in each case is given below. Subdivision 1ல பாருங்க. foci கொடுத்திருக்காங்க plus or minus 2, 0 and eccentricity கொடுத்திருக்காங்க 3/2. ஓகேவா? So நம்ம இங்க x axis y axis எடுத்துக்கலாம். hyperbola எப்படி இருக்கும்? இது போல இருக்கும். x வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க, y வேல்யூ வந்து 0. அதனால இதனுடைய டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸ் மேல இருக்கு. ஓகேவா? அடுத்து இதனோட ஃபோக்கை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2, 0 s டேஷ் வந்து -2, 0. ஓகேவா? சரி, இப்போ ஃபோக்கை அப்படிங்கிறது c வேல்யூ கரெக்டா? c = 2. cனாலும் AE அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஸோ AE = 2. E வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ E வேல்யூ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். E = 2. அப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா 3AE = 4. தென் AE = 4/3. புரியுதுங்களா? இப்போ ஹைப்பர்போலால c² = a² plus b². ஓகேவா? எலிப்ஸில் வந்து c² = a² - b². பட் ஹைப்பர்போலான்னு வரும்போது c² = a² plus b². எனக்கு c வேல்யூ தெரியும். c²க்கு பதிலாக 2² போட்டுக்கிறேன். a வேல்யூவும் தெரியும். இங்கே a இருக்குது பாருங்கள். a²க்கு பதிலாக 4/3 ஹோல்² போட்டுக்கிறேன். ப்ளஸ் b² எனக்கு தெரியாது. 2² எவ்வளோ? 4. இது ஸ்கொயர் பண்ணி இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடல. 4க்கு ஸ்கொயர் பண்ணால் 16, 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9 = b². b² தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, தென் இது கடையில் ஒரு 1 போடலாம். அப்போ 1க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தால் 9 தான். 9 × 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 9 4s are 36 -16 எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் = b². அப்போ b² = 36ல் 16 கழிச்சா 20/9. இப்போது இதை வச்சு a² எழுதிடலாமா? a² = 16/9. ஸோ a² தெரியும், b² தெரியும். அவ்வளோதாங்க சம். பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எப்படி எழுதுவோம்? x² / a² மைனஸ் நடுவில் மைனஸ் y² / b². இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் a² வந்து x² அடியில் தான் போடணும். அப்புறம் நடுவில் மைனஸ் சிம்பிள் தான் வரணும். இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைப்பர்போலால. ஓகேவா? சரி, இப்போ நம்ம x² அடியில் a² வேல்யூ 16/9 எழுதிக்கலாம். y² அடியில் b² வேல்யூ 20/9 எழுதிக்கலாம். = 1 போட்டுக்கலாம். இந்த 9 இங்கே x² மல்டிப்ளை ஆகிக்கும். இந்த 9 இங்கே y² மல்டிப்ளை ஆகிக்கும். ஸோ ஃபைனல் பண்ணிடலாம். இது 9x² / 16 minus 9y² / 20 = 1. இதுதான் ஈக்குவேஷன் 1ல் இந்த ஹைப்பர்போலாக்கான ஈக்குவேஷன். புரியுதுங்களா? சரி, நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். ஸோ சப்டிவிஷன் 2ல் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்து 2, 1 அண்ட் ஒன் ஆஃப் த ஃபோக்கை, ஒரு ஃபோக்கை கொடுத்துருக்காங்க 8, 1 அண்ட் கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிக்ஸ், அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற டைரக்ட்ரிக்ஸு. ஓகேவா? x = 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை குறிச்சிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, 3, 4. இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. இப்போ பாயிண்ட் 2, 1 எங்கே வரும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இந்த இடத்துல வர்றதா எடுத்துக்கலாம். அடுத்து டைரக்ட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x = 4. அப்போ இந்த லைன் தான் x = 4. கரெக்டா? சரி,
ஒன் சைடில் மட்டும் நம்ம ஹைப்பர்போலா வரைஞ்சிக்கலாம், இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போது இதனோட போக்கை எங்கே வரும், இதுக்குள்ளே வரும். இது எஸ்ன்னு எடுத்துக்கலாம். போக்கை என்ன 8,1. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ 8. புரியுதுங்களா? இப்போது இதுதான் இதனோட ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் parallel to y ஆக்சிஸ். புரியுதுங்களா? சி பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் போக்கைக்கும் இடைப்பட்ட தூரம். ஸோ சி ஈக்குவல் டு பாருங்கள், இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன 8, இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன 2, 8 - 2 6. இப்போ நீங்கள் டயக்ராமெட்டிக்லி பார்த்தா கூட இந்த தூரம் தான் நம்மளோட சி. ஸோ சி ஈக்குவல் டு 6. சிக்கு இன்னொரு பேர் இருக்கிறதா சொன்னேன். என்ன? சி ஈக்குவல் டு ஏஇ ஈக்குவல் டு 6. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது இது ஜட்ன்னு எடுத்துக்கலாம் அந்த பாயிண்ட்டு. இது வந்து சென்டர் சி. சிக்கும் ஜட்டுக்குமான இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா a/e. ஓகே, ஸோ a/e ஈக்குவல் டு 2. புரியுதுங்களா? இப்போ இந்த e எடுத்துகிட்டு போயிட்டா இந்த பக்கம் a ஈக்குவல் டு 2e. சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 எடுத்து ஈக்குவேஷன் 1ல் போடுங்க. அதாவது ஏக்கான வேல்யூ புட் 2 இன் 1. அப்போ என்ன ஆகிடும்? ஏக்கு பதிலாக 2e, அதாவது இந்த ஏக்கு பதிலாக 2e. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு e இருக்குது, ஈக்குவல் டு 6ன்னு போடலாம். புரியுதுங்களா? இப்போது இந்த 2 வந்து 6 கடையில் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பக்கம் e² வரும். அந்த 2 அந்த பக்கம் போனதுன்னா டிவிஷனுக்கு போயிடும், 6/2. அப்போ 3 2s are 6. e² ஈக்குவல் டு 3. அப்போ e வேணும்னா இதுக்கு ரூட் எடுக்கணும், √3. புரியுதுங்களா? சரி, இப்போ ஏஇ ஈக்குவல் டு 6. இது யார்? ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்கான வேல்யூ இங்கே நான் போட்டுடுறேன், √3 ஈக்குவல் டு 6. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன? 6/√3. புரியுதுங்களா? இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? மேலே கீழே √3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 6√3/3ன்னு வரும். இது 3 டேபிளில் கட் பண்ணிடலாம், 2√3. அப்போது ஏ ஈக்குவல் டு 2√3. இப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டா a² ஈக்குவல் டு 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, √3க்கு ஸ்கொயர் பண்ணால் 3. அப்போ 4 3s are 12. அதாவது a² ஈக்குவல் டு 12. புரியுதுங்களா? சரி, இப்போது b² கண்டுபிடிச்சிடலாமா? b²க்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் c² ஈக்குவல் டு a² + b². எதில்? ஹைப்பர்போலாவில். எனக்கு c வேல்யூ தெரியும். பாருங்கள், c வேல்யூ எவ்வளோ? 6. ஸோ 6² போடுங்க. a²க்கான வேல்யூ தெரியும், தட் இஸ் 12 + b². 6² வந்து 36. இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -12 ஈக்குவல் டு b². அதாவது 36ல் 12 கழிச்சிங்கன்னா 24. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா b² ஈக்குவல் டு 24. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எழுதிடலாமா? இப்போ பாருங்கள், சென்டர் வந்து 0,0 இல்லை. சென்டர் என்ன பாருங்கள் கொடுத்துருக்காங்க, 2,1. ஓகே, சென்டர் 2,1. ஸோ இவங்க தான் நம்ம h, k. அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இஸ் x - h ஹோல் ஸ்கொயர் பை a² மைனஸ் ஹைப்பர்போலான்றதுனால மைனஸ் y - k ஹோல் ஸ்கொயர் பை b² ஈக்குவல் டு 1. இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாமா? x - h யார்? 2 ஹோல் ஸ்கொயர் பை a² பதிலாக இதோ இங்கே இருக்குது பாருங்கள் 12 மைனஸ் y - k பதிலாக 1 ஹோல் ஸ்கொயர், b² பதிலாக இதோ இங்கே இருக்குது பாருங்கள் 24 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷனில் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. புரியுதுங்களா? இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷனில் பாசிங் த்ரூ 5,-2 அண்ட் லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் x ஆக்சிஸ் அண்ட் லென்த் இஸ் 8 யூனிட்ஸ். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. அவங்களே சொல்லிட்டாங்க ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸ். ஓகே, ரப்பாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ x ஆக்ஸ் மேலே ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லென்த்து கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட லென்த்து, அதாவது இங்கிருந்து இங்கே வரைக்குமான தூரம். இது a, இது a'. ஸோ a'-க்கான அந்த தூரம் 8 யூனிட்ஸ்.
இந்த 8 யூனிட்ஸ் யாருன்னா ஏக்கும் ஏடிஎஸ்க்கும் இடைப்பட்ட தூரம் தான் 2a ஈக்குவல் டு 8. அப்போ a ஈக்குவல் டு அப்படியே கட் பண்ணிட்டோம்னா 4. ஸோ இதுலேருந்து நம்ம a ஸ்கொயர் எடுத்துக்கலாம். a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிங் த்ரோ 5, -2. அதாவது அந்த ஹைப்பர்போலா பாசிங் த்ரோ 5, -2. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ ஹைப்பர்போலானோட ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இஸ் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ஆல்வேஸ் x ஸ்கொயர் கடையில் தான் a ஸ்கொயர் ஒன்று ஹைப்பர்போலாவில். y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போது இந்த பாயிண்ட்டை நான் x yக்கு பதிலாக இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அடுத்து எனக்கு தெரிஞ்ச வேல்யூ a ஸ்கொயர் எனக்கு தெரியும். a ஸ்கொயருக்கு பதிலாக 16ன்னு போட போகிறேன். அப்போ ஒரே ஒரு அன்னோன் b ஸ்கொயர் மட்டும்தான் நிற்க போகுது. நல்லா கவனிங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம்னா 5 ஸ்கொயர் 25, a ஸ்கொயர் வந்து 16 மைனஸ் y வந்து -2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4 பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? இப்போ இந்த -4 பை b ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. 1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 25 பை 16 - 1 ஈக்குவல் டு 4 பை b ஸ்கொயர். ஓகே, ஈஸி. இப்போ இது கடையில் 1 போடுங்க. 16க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 16 தான். அப்போ 16க்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ். ஆனால் இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -16 வந்துடும். ஈக்குவல் டு 4 பை b ஸ்கொயர். புரியுதுங்களா? 25ல் 16 கழிச்சா 9. ஸோ 9 பை 16 ஈக்குவல் டு 4 பை b ஸ்கொயர். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 4. அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 4 பை 9, அதாவது 64 பை 9. யார்? b ஸ்கொயர். ஓகே, ஸோ a ஸ்கொயர் தெரியும், b ஸ்கொயர் தெரியும். நம்ம இப்போ ஹைப்பர்போலா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எழுதிடலாமா? ஓகே, a ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம்? 16. அப்போ x ஸ்கொயர் பை 16 மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம்? 64 பை 9. இங்கே பாருங்கள், சென்டர் வந்து 0,0 தான். ஓகேவா? அதனால் நான் x ஸ்கொயர் பை 16 மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் பதிலாக 64 பை 9ன்னு எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? இப்போ இந்த 9 மேலே போயிட்டு y ஸ்கொயரோட மல்டிப்ளை ஆகிக்கும். ஸோ x ஸ்கொயர் பை 16 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் தேர்ட் சப்டிவிஷனில் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலாக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.